20 லட்சம் ரூபா அவ இளம் வயதிலே இறந்திருக்கா. அவ வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா 85 லட்சம் சம்பாதிப்பான். இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? நாடே கிளீன் இந்தியாவுக்கு பல ஆயிரம் கோடியை கொட்டுது. கிளீனை யார் பண்றா? இவன் தான் பண்ணணும். கையுறைகள் சரியா வழங்கல, பாதுகாப்பு கையுறை அந்த காலுக்கு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப இந்த கருப்பு பூட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்காதுல்ல. கம்பியை அருந்து விழுந்தாலும் அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காதுல்ல, கொண்டிருக்காதுல்ல. ஆனா காம்பன்சேஷன் ஒரு 20 லட்சம் ரூபா கொடுத்திருக்காங்க, அது போதுமானதுன்னு நினைக்கிறீங்க? 20 லட்சம் ரூபா அவ இளம் வயதிலே இறந்திருக்கா. அவ வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா 85 லட்சம் சம்பாதிப்பா. 85 லட்சம் சம்பாதிப்பா. நீ 20 லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும்? இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? யார் பொறுப்பு? இது தூய்மை பணியாளர்களோட எந்த ஒரு கோரிக்கையுமே இந்த அரசு நிறைவேற்றல சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏற்காது. நீங்க இந்த கோபத்தை எல்லாம் நீங்க அப்படியே நீர்க்கடிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க இப்படி பாருங்க, ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை. வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க, சுகாதாரத்துறை வைக்கிறீங்க. நாடே கிளீன் இந்தியாவுக்கு பல ஆயிரம் கோடியை கொட்டுது. கிளீனை யார் பண்றா? இவன் தான் பண்ணணும். 10 மாசத்துக்கு 2700 கோடி டண்டர். 2700 கோடிக்கு நீ குப்பை அள்ளுற. உங்களால நம்ப முடியுது பாருங்க. ஒரு கிலோ குப்பையை கூட்டி அள்ளுறதுக்கு 12 ரூபா செலவு பண்றேங்குது. 12 ரூபா செலவு பண்றேங்குது அரசு. 12 ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி. இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க, எப்படி வைக்குது பாருங்க. கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு 350 ரூபா போடுது. ஊரு கழிவறையை கழுவுறதுக்கு 350 ரூபா. தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து கொள்ளையடிச்சு சுரண்டி இந்த குப்பை எழுறவனை வச்சுக்க மாட்டேன், வாத்தியாரை வச்சுக்கிற மாட்டேன், போக்குவரத்து தொழிலாளியே வச்சுக்க, எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நீ என்ன பண்ணுவ? சாராயங்காய்ச்சி விற்ப, சாராயங்காய்ச்சி ஊற்றி கொடுக்குறவன அரசு வேலையாக வச்சுப்பேன். வேற இந்த வேலையை நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா? எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர் விநியோகம், சாலை போடுதல், பராமரித்தல், எல்லாத்தையுமே நீ தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பையல்ற தூய்மைப்படுத்துற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையை நீ செய்வ? எதுக்கு ஒரு அரசு, அதுக்கு ஒரு முதல்வர், அதுக்கு பல அமைச்சர், எதுக்கு சொல்லு? எந்த வேலையை நீ செய்வ? இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம். என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு. இந்த பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்யறாங்கன்னு நினைக்கல. அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான்.